ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டு தொழிலாளர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. குவைத்தில் அதிக அளவில் தற்போது திடீர் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. 328 தொழிலாளர்களுடன் மரணம் அடைந்த 20 தொழிலாளர்களின் உடல்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த செய்தியை பார்க்க போகிறோம். குவைத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுப்பதற்கு முழுமையாக தடை விதிச்சிருக்கிறாங்க. குவைத் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய T5 திறப்பு செய்திகள் போய் வதந்திகளை யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக குவைத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரில் 4 நபர்கள் இந்தியர்கள். இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ கூட இருக்கு. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் AK தமிழா 360. இப்ப முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பல்வேறு தேதிகளில் தனித்தனியாக ஏற்பட்ட சம்பவங்களில் இயற்கையாக மரணம் அடைந்த 20 தொழிலாளர்களின் உடல்கள் மற்றும் 328 தொழிலாளர்களுடன் இணைந்து புதன்கிழமை காலை குவைத் ஏர்வேஸ் விமானத்தின் மூலம் பிலிப்பைன்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அதுபோல இறந்து போன 20 நபர்களும் இயற்கையாக மரணித்தவர்கள் என்றும் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதல்களுடன் தொடர்புடையது அல்ல என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் கடந்த புதன்கிழமை மாலை சாத் அப்துல்லா பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய 6வது சுற்று சாலையில் 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்துல 5 பேர் வரைக்கும் மரணம் அடைந்திருந்தாங்க. இந்த விபத்தப்போ ஒரு வாகனம் மட்டும் பயங்கரமா தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால அந்த 5 உடல்களும் கருகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டது. இதனால இறந்தவர்கள் யார் என்று தெரியாம இருந்த இந்த நிலையில தான் தற்போது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உயிரிழந்த 5 நபர்களில் 4 நபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் மேலும் ஒருவரது உடலை அடையாளம் காணும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய நம்ம ஆளுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாகனத்தை ஓட்டுங்க. ரொம்ப வேகமாலாம் போக வேணாம். நார்மலான ஸ்பீட்லேயே போங்க. இப்போ வெயில் காலம் வேற தொடங்கிருச்சு. இங்கே குவைத்தில் ஹீட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம ஆட்களுக்கு தெரியும். அதனால கார்ல இருக்கக்கூடிய ரேடியேட்டரை அடிக்கடி செக் பண்ணுங்க. அதான் நல்லது. இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய கெப்து பகுதியில் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் சட்டங்களை மீறி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதுல 47 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல 25 பேர் ஆர்டிகல் 18ஆம் நம்பர் விசால இருந்தவங்களும் 22 பேர் ஆர்டிகல் 20ஆம் நம்பர் விசால இருந்து விதிமீறல்கள் செஞ்சதாகவும் கைது செய்யப்பட்ட இந்த அனைவரும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, குவைத்துக்கு வீட்டு வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டா நம்ம வீட்டில் தான் இருந்து வேலையை பார்க்கணும். வெளியில் போய்ட்டு தெரியாமல் திருட்டுத்தனமாக வேலையிலேயே பார்த்துட்டு மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான். இது வீட்டுக்குன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒர்க்கு சம்மந்தமாக வந்திருக்கீங்களோ அந்த ஒர்க்கில் மட்டும் தான் நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒர்க்கில் நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனையோடு சேர்த்து நாடு கடத்தப்படவும் செய்வாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதான் நல்லது. இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறை கட்டிடங்களை புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவு செய்வது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக உச்ச நீதித்துறை கவுன்சில் அறிவித்துள்ளது. இது நீதிமன்றங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் மற்றும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்களை எல்லாம் வீடியோ பதிவு எடுக்கிறதோ இல்ல அதை ஷேர் பண்றதோ வச்சுக்க கூடாது. இந்த தகவலை சொல்றதுக்கு மிக முக்கிய காரணமே ஒரு நபருடைய தனி உரிமை உறுதி செய்வதற்காகவும் நாட்டோட பாதுகாப்பை அதிகரிப்பதற்காகவும் தான் இந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு வராங்க. அதனால இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஸ்டோரி ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிச்சு இவங்க என்ன சொல்லிக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி போவோம். அதான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. இன்க்ளூடு என்னையை சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் கமெண்ட்ஸில் என்னையை சொல்லிடாதீங்க, நீ நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான தகவலை பார்த்துருவோமா? குவைத்தோட விமான போக்குவரத்து பொது நிர்வாகம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெளியிட்ட அறிவிப்பில் ஜசீரா ஏர்வேஸ் பயன்படுத்தும் டெர்மினல் 5 புதன்கிழமை முதல் மீண்டும் செயல்பட தொடங்கும் என பரவி வரும் தகவல் தவறானவை என்றும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, விமான நிலையத்தோட சேவை மற்றும் விமான இயக்கம் தொடர்பான எந்த ஒரு தீர்மானங்களும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் மட்டுமே அறிவிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பொய்யான வதந்திகளை நம்பாம அந்த மாதிரியான பதிவுகள் வந்துச்சுன்னா அதை எடுத்து தயவு செஞ்சு யாரும் ஷேர் செஞ்சு விடாதீங்க. மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.